பார்க்க போற குறும்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள். நம்ம எல்லாருடைய அன்றாட வாழ்க்கையிலுமே அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கலந்துருக்குன்னு சொல்லலாம். நம்முடைய பள்ளி பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரைக்கும் எல்லாருடைய லைஃப்லயுமே அரசியல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அரசியல் பத்தின ஒரு குறும்படம் தான் கடவுள். இப்போ நீங்க பார்க்கறது எம்டி கட்சி அலுவலகம். இந்த கட்சி தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ சிஎம் தேர்ந்தெடுக்கணும். ஆனா 3 முக்கிய தலைவர்களும் சிஎம் பதவிக்கு போட்டி போடுறாங்க. இதுல ஒருத்தருக்கு தான் சிஎம் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இவர் தான் நாராயணன், போட்டியில் இருக்கிற முதல் ஆளு. இவர் பேர் 5 கோடி. இவர் 2வது ஆளு. போட்டியில் இருக்கிற 3வது ஆளு ஜெகன்மோகன். இந்த 3 பேர்ல அடுத்த முதலமைச்சர் யாருங்க? அஞ்சு கோடி. இவருக்கு அடிதடி கொட்டாப்புளி மைனர்னு இன்னொரு பேரும் இருக்கு. இவர் கட்சி தொண்டர்களோட ரத்தத்தை புழிஞ்சு பலர் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு தேர்தல் கமிஷன் கண்ணுல மண்ணையும் தூவி இந்த தேர்தலில் இவரும் ஜெயிச்சிட்டாரு. இவர் சிஎம் ஆனா என்ன நடக்கும்? உங்க வெற்றி மகத்தான வெற்றின்னு பேசிக்கிறாங்க. இமயமலையை விட பெருசா அமெரிக்காவுல செனட்டுக்கிட்டே போட்டி போட வாய்ப்பு வரும்னு பேசிக்கிறாங்க. பேசட்டையா, நல்லா பேசட்டும், மனங்குளிர பேசட்டும். ஆமா பிய, நம்ம தொண்டர்களெல்லாம் என்ன சொல்றாங்க? ஆண்டவன் எனக்கு ஏந்தா 2 காது மட்டும் படைச்சான்னு தெரியல. 2000 காது படைச்சிருக்கணும். எங்கே திரும்பினாலும் நம்ம பேச்சுதான். அப்படியா? அப்படியா? ஆமா தலைவர். என்ன சும்மாவாயா? நான் என்ன மத்த பசங்களை மாதிரி பிசனாரி போயில திங்க களியா போட்டேன். பிரியாணியா பிரியாணி, குடிக்க தண்ணியா கொடுத்தோம். பேரு பிராண்டி விஸ்கி ராவாடிச்சாங்கல்ல பாய பிள்ளைக. பேசட்டேன்யா, நல்லா பேசட்டும். ஏயா பிய, நான் சொன்னதெல்லாம் சரிதானே? இவரு நாராயணன். ஈவு இறக்கம் என்னன்னு இவருக்கு தெரியவே தெரியாது. கொலை, கொள்ளை, கருப்பு பணம், சுருக்கமா சொல்ல போனா ஊழலோட மொத்த உருவமும் இவர்னு கூட சொல்லலாம். தன்னோட கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு இவரும் தேர்தலில் வின் பண்ணிட்டாரு. இவருக்கும் சிஎம் ஆகணும்னு ஆசை. ஆனா மக்களோட கதி என்றா சாப்பிட்டியா? டேய் கூட்டிப்படா. யோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்யா, போயா. ஹலோ ஐயா, ஃபோன். ஹலோ, டேய் டேய் நாராயணன்டா. என் நாம சொன்ன நாக்க இழுத்துச்சு அறுத்து விடுண்டா, அறுத்து. ஐயா என்னய்யா, என்ன கோபம்? இந்த தேர்தலில் என்னாச்சு? பெரிய வெற்றின்னு சொல்றாங்க. அடுத்து கோட்டை தான், அப்புறம் என்ன சிஎம் தான். இல்ல திருமல, வேற என்னங்கய்யா? நான் சிஎம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் காதுல விழல? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. நிஜத்தை சொல்லு, உன் காதுல விழல? இல்ல நம்ம கட்சியில என்ன விட திறமையானவங்க இருக்காங்களா என்ன? ஐயா இல்ல, இல்லவே இல்லை. இந்த ஈரேழு லோகத்திலையும் உங்களை மாதிரி ஒரு மனுஷனை, மன்னிச்சிருங்க, உங்களை மாதிரி ஒரு சிஎம் பார்க்கவே முடியாதுங்கய்யா. ஐயா, இந்த நாடே நீங்க தான் சிஎம் ஆகணும்னு. அப்படி சொல்ற என் கண்ணு, நீ என் பிஏ இல்ல மகே மாதிரி. தூங்குற சிங்கத்தை எகிற விட்டு பாக்குறாங்க. சேத்துல கல்லறிய வேண்டாம்னு பாக்குறேன். இனி அவங்களுக்கு சங்கு ஊத வேண்டியதான். ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க தலைவரை. அவங்க எல்லாம் உங்க கால் தூசுக்கு இடாக மாட்டாங்கய்யா.
வணக்கம் ஐயா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? தம்பி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லு. குமார் வந்தாச்சா? குமார் வெயிட் பண்றாருயா. சரி வாங்க போலாம். நமக்கு இந்த பதவி ஆசைலாம் கொஞ்சம் கூட கிடையாது. அந்த நாற்காலியில் உட்காந்து தான் நல்லது பண்ணணும்னு இல்லை. என்ன நடந்தாலும் சரி, எது நேர்ந்தாலும் சரி, நான் உங்களுக்காக நல்லது பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிலைமை இப்போ அப்படி இல்லை. அந்த 2 பேர் நாற்காலியில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாடே சுடுகாடாயிடும். அதனால் சிஎம் பொறுப்பை நானே ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னே சொல்கிறீங்க? நீங்க சொன்னா சரியா இருக்கும் தம்பி. நீங்கள் எல்லாரும் கூட இருக்கீங்கிற தைரியத்தில் தான் அதெல்லாம் செய்கிறேன். என்ன நம்ம ஐயா திடீர்னு சிஎம் ஆக போறேன்னு சொல்றாரு? சிஎம் ஆயிடுவாரா இவரு? ஐயோ நிலைமை தெரியாம பேசுதையா. ஐயா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார். நீங்க சொல்றத பார்த்தா சிரிப்பு தான் வருது. மரமண்டையா பொறுத்திருந்து பாரு. இவர்தான் ஏசிபி ராமச்சந்திரன். உண்மையும் நேர்மையும் இவரோட உயிர் மூச்சு. நல்லதை செய்ய நினைக்கிறவங்களுக்கு இவர் பின்னால நின்று உதவுவார். தேர்தல் கமிஷன் மேலிட பார்வையாளரா இவர் நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த தேர்தலில் கருப்பு பணம் வராததுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம். அதனால ஓட்டுக்கு ரேட்டுன்னு பேச இந்த தடவை வாய்ப்பே வரல. ஹலோ, இந்த உடனே வரேன் சார். இப்போ எங்கே சார் போகிறோம்? நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில்ல சார். அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவன் டெல்லி கேம்பியாக இருந்தாலும் இந்த சந்து கேம்பில் இருந்தாலும் என்கிட்ட பாச்சா பழிக்காது. முட்டிக்கு முட்டிக்கு தட்டி உள்ள தள்ளி காயப்படுறேன் பார். வண்டியிலே இரு. வணக்கம் ஐயா. திடீர்னு சிஎம்மா போகிறேன்னு சொல்கிறீங்க. தொண்டர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க ஐயா. ஆமாயா, இந்த நாட்டு மக்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும். அவனுங்கெல்லாம் ஓனாய்ங்க. ஆடு நனைதேன்னு ஓனாய் எழுத கதையாயிடும். அப்புறம் கடவுளே நினைச்சாலும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. ஐயா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. நான் சிஎம் ஆகலாம் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த கோட்டியும் நாராயணனும் சிஎம் ஆகக்கூடாது. கோடி கோடியாக அடித்து ஏப்ப விட்டுட்டு மக்களுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி நடுத்தருவில் மக்களை பிச்சை எடுக்க விட்டுட்டு இவனுங்க ஏசி ரூமில் இருப்பானுங்க. ஐயா அவங்க கிட்ட பணபலமும் படைபலமும் நம்மளோட அதிகமாக இருக்கு. அதை வச்சு என்ன வேணாலும் செய்வாங்க. அதை மீறி நம்ம கிட்ட நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு. கெட்டவன் கெட்டதான் நினைப்பான். அதை எதிர்க்கிற மன உறுதி நம்ம கிட்ட நிறைய இருக்கு. மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணையா? ஐயா நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோம், தைரியமாக செய்யுங்க. ஆமாம் பிய, ஐயா அந்த நாராயண பைய சிஎம் ஆவாங்கிறாங்களே, அப்படி ஏதாவது நடக்குங்கிற? நடக்காதியா, அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஆமா பிய, அது எப்படி ஆணி அடிச்ச மாதிரி சொல்ற? ஐயா நீங்க தான் சிஎம் ஆகணும்னு ஆண்டவன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டு ஐயா. அதை எவனாலையும் மாற்றி எழுத முடியாதுயா. ஐயா என்ன அதுக்குள்ள ப்ரொடெக்ஷனா? நான் இன்னும் சிஎம்ஏ ஆகல. நீங்க ஆயிருவீங்க ஐயா. ஐயா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வரல, பின்ன உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போக வந்திருக்கோம். டிவியில் நியூஸ் பார்க்கல நீங்க? பிரபல முன்னணி நடிகை முக்கிய கட்சி தலைவர்களில் ஒருவரான கோட்டி மீது திடுக்கிடும் புகார் தெரிவித்துள்ளார். இடம் அவர் மிக குறைவாக நடந்து கொண்டார். கமிஷனரிடம் முதல்ல என்ன சொல்றாங்கங்கறத பாரு. தெரிந்தவுடன் ஆத்திரமடைந்த நடிகையின் ரசிகர்கள் கோட்டியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து கட்சி தலைமை அலுவலகம் நான் யார் தெரியும்ல, அடுத்த சிஎம். நீங்க சிஎம் ஆக முடியாது, ஏன்னா உங்க எம்எல்ஏ பதவியை பறிச்சிட்டாங்க. ஐயோ என்னடா இது? இதெல்லாம் ஒரு தப்பா? என்ன ஒரு 100-150 இருக்கும். எல்லாம் வேலை கேட்டு வந்தாங்க, நானும் அள்ளி கொடுத்தேன். இப்ப நான் என்ன பண்ணுங்கிற? ஐயா போலாங்களா? ஐயா 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 நான் மக்களுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்குறான். சிரிப்பா இல்ல? நான் மக்களுக்கு என்ன செய்யலைன்னு அவன் கேட்கணும். உங்களோட அடிப்படை வசதிக்காக சட்டசபையிலே போய் அடிச்சு பேசின வேணாம்.
வட இந்தியாவில இருந்து வருவாங்களாம், 43 சீட்டு கேட்பாங்களாம். எடுத்து கொடுக்க நம்ம என்ன இழிச்ச வாங்களா? கோட்டையில நம்ம கொடிதான். வீடு வீடா தேடி வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறியா? நானு எதிர்கட்சிக்காரன் விடுவானா? எதிர்கட்சிக்காரன் ஏயா இல்ல நம்ம கட்சிக்காரன் தான் விடுவானா? விட மாட்டான். ஆனா நீங்க விட்டுடுவீங்களா? அப்படியே விடுவீங்களா? சொல்லுங்க. ஐயா கொடுங்க. கான்ஸ்டபிள், அந்த ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வரவை. அங்கே யாரும் க்ரௌட் சேர்க்காத. சார் முடிச்சாச்சு. சமீபத்தில் வெற்றி பெற்ற டிஎம்டி கட்சியின் மூத்த தலைவரான திரு கோட்டி தேர்தல் கமிஷனரால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதே கட்சியை சேர்ந்த திரு நாராயணன் சமூக விரோதிகளால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து திரு ஜெகன் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்பார் என்று கவர்னர் மாளிகை அறிவித்துள்ளது. குட் ஈவினிங் சார். வணக்கம். நீங்க எப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. கண்ணாடினா குத்த தான் செய்யும். நாம தான் நல்ல பாதையில போகணும். புரியல. சுந்தரம், அந்த கோட்டி பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இப்படின்னு அரசல் ஒரு சில கேள்விப்பட்டேன். உண்மையா? அந்த லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்குதாயா. சுந்தரம், ஏதாவது சினிமா ஏற்பாடு பண்ணி விட்டுருங்க. பண்ணிடலாயா, அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம். சீக்கிரம் பண்ணிடலாம். போராடு போராடு வாழ்க்கையோடு நீ போராடு வேரோடு. சுந்தரம் சொல்லுங்கய்யா. அந்த நாராயணன் எப்படி? அந்த ஆளுக்கு பணத்து மேலதான் ஒரே குறிக்கோள். பணத்து மேல குறிக்கோள். அப்போ ஒரு பண்ணு. தப்பா? சேச்சே, நல்லது நடக்கும்போது கண்டுக்காம போறதே மரியாதை. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்களா? வந்துட்டாங்கய்யா. வணக்கம். பொறுமை சொல்லுங்க சார். சிஎம் லிஸ்ட்ல 3 பேர். ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தரை பதவி விலக்கிட்டாங்க. அடுத்தது நீங்க தான். சிஎம் ஆகிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் சிஎம் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா இப்படிலாம் ஆகும்னு எதிர்பார்க்கல. எனிவே சிஎம் ஆயிட்டேன். சார், நாராயணன் கொலை வழக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிறந்த தலைவர் இந்த நாடு இழந்துருச்சு. இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க தொண்டர்களுக்காகவும் என்னோட ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறேன். இந்த விஷயமா ஒரு நபர் குழு கூட நான் அமைச்சிருக்கேன், விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார், கோட்டி சம்பந்தப்பட்ட விஷயமா உங்க கருத்து என்ன? அவரும் ரொம்ப நல்லவர் தான், ஆனா இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. இது முன்பக காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா இதுல கண்டிப்பா எந்த அரசியல் தலையோடும் கிடையாது. சார், நீங்க ஏன் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் பணம் வீணாகக்கூடாது, மக்கள் பணம் மக்களுக்கே போய் சேரணும். அது மட்டும் இல்லாம மக்கள் எந்த குறையும் இல்லாம வாழணும். அதுதான் என் லட்சியம். நெக்ஸ்ட் சார். அப்படின்னா போன சிஎம் கமெண்ட்ஸ். சார், மக்களுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? அனைவருக்கும் சமமான கல்வியையும் அடிப்படை வசதி மொத்தம் செய்து தரப்படும். அது மட்டும் இல்லாம மக்கள் என்ன நம்புறாங்க, மக்களுக்காக நல்லது செய்ய நான் கடவுளை நம்புறேன். போதும். நன்றி.
Sir, one more question. Sir, one more question. Sir.